இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது அம்மா பேர்ல ஆரம்பிச்ச ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரி அண்ணாக்கு உயிர். இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணன் கிட்ட பேசி அந்த ஃபேக்டரிய வம்சி பேர்ல எழுதி வச்சிடுறோம். அதுக்கு அவசியம் இல்ல. என்னங்க சொல்றீங்க? அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இப்படி பேசுறீங்க? உனக்கு புரிய மாட்டேங்குது மீரா. நம்ம பொண்ணு நல்லவன் சொல்றதுக்காக தான் இங்க வந்தோம். அவங்க கேட்ட மாதிரி ஃபேக்டரி எழுதி வச்சு கல்யாணம் பண்ணி வச்சா இந்து மேல சுமத்தப்பட்ட பழி உண்மைன்னு நாமளே ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஃபேக்டரி கேக்குறாங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா இன்னொரு ஃபேக்டரி கேட்பாங்க. ஒரு குடும்ப வாழ்க்கை அமையறது சொத்தை நம்பி கிடையாதுங்க. அதுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். பூமி பார்த்து வழுக போகுது. எனக்கு இதெல்லாம் பழக்கம் தான், பயப்பட தேவையில்ல. ஆனா எனக்கு பயமா இருக்கு. டேய் சரி, பார்க்கலனா அவன் வரானா இல்லையான்னு எப்படா நமக்கு தெரியும்? வீடியோல சொன்ன மாதிரி அவன் இப்போ வராம போயிட்டானா நிஜமாவே நான் இங்க இருந்து குதிக்கணுமா? என் அம்மாவுக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு தைய தக்கான ஆடினப்போ உனக்கு இந்த யோசனை வரலையா? அப்படின்னா இந்த சாக்குல என்ன கொல்லணுங்கிறதுக்காக தான் உங்க வளர்ந்து கேட்டேன்னா இப்படி ஒரு பிளான போட்டிருக்காரு போல இருக்கு. நீ பெரிய மைசூர் மகாராணி பாரு. உன்னை கொன்னுட்டு உங்ககிட்ட இருக்க வைரம் வைடூரியத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடலான்னு பிளான் பண்ணிருக்கேன். கொலுசு கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். போதும் அண்ணா, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க பாரு. இந்த ஒரு ரீசனுக்கு பாக்கெட்டுக்குள்ள கைய வச்சுக்கிட்டு இந்த மலையில இருந்து நான் குதிச்சிடலாம் போல இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த டென்ஷன்ல கிளியர் ஆகிற வரைக்கும் உங்க சண்டையில நிறுத்துங்க ப்ளீஸ். நீங்க ஒரு விஷயத்தையே மறந்துட்டீங்க. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கு நானே ஒரு காம்படிஷன் ரெடி பண்றேன். ஹலோ மேடம், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு கேட்கல. ஹலோ ஹலோ நரேன், கேக்குதா? ஹலோ ஹலோ நரேன், நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு கேட்கல. நீங்க சிக்னல் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். ஐயோ, என்ன சொல்றாமா அவன்? நான் சொன்னது எதுவுமே அவனுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆனா நான் பேசுனது அவனுக்கு நல்லாவே கேட்டுச்சே. சொல்லுங்க மேடம், அப்படின்னு அவன் சொன்ன வரைக்கும் நல்லதான் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் அவனுக்கு கேட்டுச்சா இல்லையானே தெரியல. என்ன பேச வச்சிருக்கலாம்ல, தேவையில்லாம போனை புடுங்கிக்கிட்ட. ஹாய் டார்லிங், I am coming. நான் வந்துட்டேன். இனி பயப்பட தேவையில்ல. நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டேன். இனி பயப்பட தேவையில்ல. நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒருவேளை உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பலமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் நமக்கு த்ரெட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இப்பவே நம்ம ஓடி போயிடலாம். அப்ப நீ உயிருக்கு உயிரா காதலிச்சியே இந்து, அவ என்னடா பண்ணுவா?
இது ஏமாத்து வேலை. டேய் அப்ப நீ பண்ணது மட்டும் என்னடா ஆ? சொல்றா கல்யாணத்தை நிறுத்த சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னாங்கன்னு சொல்றா. டேய் சொல்லுடா. சொல்றா சொல்லுடா. சொல்றான்ற சொல்றா. உன்கிட்ட தான்டா கேக்குறேன். சொல்லுடா. போதும் போதும் போதும். நான் மாட்டிக்கிட்டேங்கிறதுனால இனி மறைக்க முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சொல்லிடுறேன். ஆனா ஒரு விஷயம், பூமி அதை கேட்க கூடாது. இது ஒண்ணுதான் என் ரெக்வெஸ்ட். ப்ளீஸ் ப்ளீஸ் பக்கத்துல வாங்க சொல்றேன். சீக்கிரம் வாங்க. அவ்வா அவ்வா. என்ன இதை யாரு பண்ண சொன்னாங்கன்னா, இன்னும் பக்கத்துல வாங்க வாங்க. ஏய் ஏய் நில்றா. அவனே. டேய் ஏய் ஓடாத. நில்றா. டேய் நில்றா. ஏய் நில்லு. ஆ? அம்மா அம்மா தோ அவனே ஃபோன் பண்றான் பாரு. ஹலோ. ஹலோ மேடம் இருக்காங்களா? இருக்காங்க இருக்காங்க. மேடம் கிட்ட போன் கொடுங்க. இந்தா உங்ககிட்ட ஏதோ பேசணுமாம்மா. சொல்லு நரேன். மேடம் அந்த இந்துவோட அண்ணன் என்ன ட்ராப் பண்ணிட்டான் மேடம். அந்த வீடியோவை நம்பாத, பூமியை சந்திக்காதன்னு அப்பவே நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்ல. என்னமோ மேடம் சிக்னல் கிடைக்கல, அதான் எனக்கு எதுவுமே கேட்கல. அந்த இந்து பிரதர்ஸ் 2 பேரும் என்ன பயங்கரமா அடிச்சிட்டானுங்க. எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். சரி இப்ப எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன், எந்த ஏரியாவுல இருக்குன்னு எதுவுமே தெரியல மேடம். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இங்க ஒரு வீட்டுல வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன்.